ஒன்று தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற அந்த 3 பகுதிகளையும் படைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குற்றம் காணப்படுமே, ஆனால் இந்த 3லும் காணப்படுகிறது. தேவன் நம்முடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மாவிலும் சில காரியங்கள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது சில நேரங்களில், ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேலை செய்யலை ஆண்டவரே. நிறைய கேட்குறாங்க, நல்ல கர்த்தருடைய வெளிப்பாடுகள் நிறைய கேட்குறாங்க. நிறைய வெளிப்பாடுகளை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருகிறது. அது வெறும் வார்த்தையாகவே பெயருதே, அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரலையே. என்ன காரணம்? எங்கே தவறு நடக்குது? எதனால் இது எங்கள் வாழ்க்கையில் வசனம் மாம்சமாய் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஆவியில் ஏவின ஒரு காரியம் என்னவென்றால், அநேகருடைய பாவங்கள், அநேகருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுடைய அந்த மனசாட்சியில் அவர்கள் செய்த அந்த செயல், அந்த குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ளவே என்ன இருந்துகிட்டு இருக்குது. அவர்களால் அதில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. அந்த குற்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வருமே, ஆனால் அது அவனை அழுத்துகிறது, தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது, தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியலை. எல்லாம் கேட்பாங்க, ஆனால் தேவனிடத்தில் அந்த வார்த்தை வேலை செய்ய மாட்டேங்குது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சரீரம் மட்டுமல்ல, ஆவியிலும் ஆத்துமாவிலும் குற்றம் காணப்படாதபடிக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்போ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எந்த சம்பவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்வு, அதாவது குற்ற மனசாட்சி அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க தவறு செய்கிறது இல்லை, ஆனால் ஏற்கனவே செய்த தவறோ அல்லது இவங்க அறியாமல் செய்ததோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்த சில காரியங்கள் இவங்களுடைய மனசில் ஒரு பெரிய ஆறாத ரணமாய், வடுக்கலாய் அது அப்படியே மாறி இருக்குது. அதனுடைய அந்த அழுத்தம், அந்த குற்ற உணர்வு, அது தேவ சமூகத்தில் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாகவே இருக்குது. கர்த்தர் தன்னை மன்னித்து விட்டார் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு வந்தாலும் அநேக நேரங்களில் அவர்களை மன்னிப்பதில்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது நல்லா இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதத்தை வாசிப்பாங்க, அவர்களுக்கு சகல சத்தியத்தையும் அறியக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் வெறும் மூளை அளவில் தான் இருக்குதே தவிர ஆத்துமாவில் ஒரு விடுதலையை அவங்களால அனுபவிக்க முடியலை. ஏன், என்ன காரணம் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் இதிலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நிறைய பேருக்குள்ள இந்த குற்ற மனசாட்சி, இன்னைக்கு அந்த குற்ற மனசாட்சியில் இருந்து கர்த்தர் நம்மை எப்படி விடுதலை ஆக்குகிறார், எப்படி விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் சத்தியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த கால தவறுகள் நிகழ்காலத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி தடையாய் மாறுகிறது. பயத்தின் ஆவியிலிருந்து நாம், இதெல்லாம் ஆவியில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதிலிருந்துலாம் நம்ம ஒரு மனுஷன் விடுதலாகி வெளியில் வரல அப்படின்னாச்சுன்னா கர்த்தர் தருகிற அந்த பரிபூர்ண சுகத்தை அந்த மனுஷனால் அனுபவிக்கவே முடியலை. நிறைய கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். ஆனால் அந்த இளைப்பாறுதலை நிறைய குடும்பங்கள் அனுபவிக்க முடியாததுக்கு என்ன காரணம், என்ன தடை என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து திட்டமாய் என்னுடைய இருதயத்தில் பேசினபடினால் நான் இந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக, ஷார்ப்பாக இந்த வார்த்தைகளை கேளுங்க. ஒருவேளை நம்மையும் அறியாமல் இவைகள் நமக்குள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த காலை வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய
முன்னேற்றத்திற்கு என்ன தடை என்பதை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ஆவியில் அந்த குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அந்த குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா, அதை நம்மளை முன்னேற விடாதபடிக்கு இதை தடை பண்ணி கொண்டே இருக்கும். நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும், நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் பாதிக்கப்படும், நம்மால் எதிலுமே கவனம் செலுத்த முடியாது, தேவ சமூகத்தில் ஒரு கலிகூறுதலை அனுபவிக்க முடியாது. நீதிமொழிகள் 17:22 நம்ம பார்த்தோம்னா, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்துன்னு போட்டிருக்குது. ஆனால் அதே நேரம் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது மலையாள வார்த்தை. அந்த முறிந்த ஆவின்றது ஆவியில் காயப்படுறது, வெளியில் தெரியாது பாருங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது, காயப்படுகிறது. கடந்த நாட்களில் வாழ்க்கையில் அனுபவித்த ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தோல்வி, அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் வந்த சில சம்பவங்களாக இருக்கலாம், சில உறவுகளாக இருக்கலாம், சில வார்த்தைகளாக இருக்கலாம், சில மனிதர்கள் ஏற்படுத்திட்டு போன காயங்களாக இருக்கலாம், அல்லது அவங்களே அறியாமல் சிக்கி கொண்ட சில பாவ சோதனைகளாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று அவங்களுடைய அந்த ஆவியில் அவங்கள காயப்படுத்திட்டு போனதுனால அந்த ரணமானது ஆறாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே படிஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தரிடத்தில் அந்த மன மகிழ்ச்சி அவங்களால அனுபவிக்கவே முடியாது. ஆனால் அதற்காக அவங்க பிரயாசப்படுவாங்க, அவங்க விரும்புவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ விரும்பினாலும் அந்த அந்த குற்ற உணர்வு வெளியில் போகாத வரைக்கும் கர்த்தர் தருகிற அந்த சமாதானம் உள்ளுக்குள்ளே போகாது. இப்படி நிறைய நபர்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒருவேளை இது உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் உங்களுக்கு தெரிந்த அநேகருடைய வாழ்க்கையில் இவைகள் இருக்கலாம். எனவே கவனமாய் இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நான் உங்களுக்கு நம்முடைய உள்ளான மனுஷனில் பூரண சுகம் என்கிற தலைப்பிலிருந்து இந்த காரியங்களை பேச விரும்புகிறேன். நம்முடைய உணர்ச்சிகள் இந்த நாட்களில் சுகமடைய வேண்டும். நம்ம சரீரம் எப்படி சுகமடைகிறதோ அதே போல் நம்முடைய உணர்ச்சிகளிலும் சுகம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மனுஷன் தவறு பண்ணும் பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் என்பதை நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாமும் ஏவாளும் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க. அவங்க காமிச்சாங்க. முதலாவது, தேவ சமூகத்துக்கு வராமல் தங்களை ஒழித்து கொள்வார்கள். தேவனிடத்தில் வரமாட்டாங்க. அவங்க தேவனுடைய ஆராதனை, ஜெபம், உபவாசம், கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த அந்த சந்தோஷம் இப்போ அவங்களுக்குள்ள இருக்காது. ஆரம்பத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் சிரித்த முகமாய் வரவேற்ற ஆதாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னை ஒழித்து கொள்ளுகிறார். நல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது இவர்கள் தான் தவறு செய்து அதனால் வந்த அந்த விளைவுகளை மனுஷனிடமிருந்து ஒழிக்கலாம், தேவனிடத்திலிருந்து ஒழித்து கொள்ளவே முடியாது. அப்போ அவங்களுக்கு அது புரியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, தங்களுக்குள்ளேயே இந்த காரியம் தேவனுக்கு தெரிஞ்சிரும், தேவ சமூகத்துக்கு தெரிஞ்சிரும், தேவன் இதை எப்படி எடுத்துக்கிடுவாரோ அப்படின்ற அந்த எண்ணத்தில் தங்களுக்கு தாங்களே தங்களை குற்றவாளிகளாய் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் காதுகளில் விழுகிற சத்தம் எல்லாம் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, நீ ஒரு குற்றவாளி, நீ இந்த காரியத்தை செஞ்சுட்ட, நீ அதனால தான் தேவன் உனக்கு நன்மை செய்யலை அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடும். வாழ்க்கையில் யதார்த்தமாய் வருகிற சில பிரச்சனைகளுக்கு கூட தங்களையே குற்றவாளிகளாய் எண்ணிக்கொள்கிற அநேகர் இருக்கிறார்கள். சிலர் ஒத்துக்கிடாட்டாலும் இது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய ஆவியின் சிந்தை என்னது என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதாவது தேவனிடம் இருந்து தன்னை மறைக்கிற அந்த மனுஷன் தேவனிடத்தில் தன்னை மறைக்க முடியாது என்கிற அந்த இடத்தை உணர்ந்த பிறகு தன்னை ஒரு குற்றவாளி போலவே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் தேவன் அவனை குற்றவாளியாய் பார்க்க போறதில்லை. ஆனால் இந்த மனுஷன் எப்பவுமே குற்றவாளியாக பார்க்கிறான். எப்பவுமே குற்ற உணர்வோடு அவர்கள் வாழ பழகி கொண்டார்கள். அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மற்றவர்களிடத்துல சகஜமாக பேச மாட்டாங்க. எங்கே குற்ற உணர்வு இருக்கோ அங்கே வெட்கம் இருக்கும். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன். எங்கே குற்ற உணர்வு இருக்குதோ அங்கே வெட்கம் இருக்கும். ஒரு இடத்துல நின்று ஆராதிக்க சொல்லும் பொழுது சிலருக்குள்ள வெட்கம் வருது. ஸோ ஒரு ஜெபத்தை பண்ணு சொல்லும்பொழுது வெட்கம் வருகிறது. 4 இடங்களுக்கு நான் போய் கர்த்தரை குறித்து சொல்லணும்னு சொல்லும் பொழுது வெட்கப்படுறாங்க. அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்லை நான் வேண்டாம், தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்று இருதயத்துக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த ஒரு குற்ற உணர்வு அது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. அது அவங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது. வெளியில் தெரியாது, வெளியில் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பாங்க. ஆனால் கடந்த காலத்தில் செய்த ஏதோ ஒன்று. ரெண்டாவது, அப்படி குற்றம் செய்து அந்த குற்ற உணர்வில் வாழுகிறவர்கள் ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மற்றவர்களை குறை சொல்வார்கள். ஆதியாகமம் 3 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ நான் சாப்பிட வேண்டான்னு சொன்னதை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் சாப்பிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்கல.
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரியானவள் அப்படின்றார். நான் கரெக்டாக தான் இருந்தேன், இவங்க இப்படி சொன்னாங்க, இதுதான் காரணம். மறைமுகமாய் தேவனையே குற்றவாளியாய் கொண்டு வந்து அவங்க நிப்பாட்டுறாங்க. தனக்கு நியாயம் கற்பித்து கொள்வார்கள், தன்னுடைய தவறுக்கு நியாயத்தை தேடுவார்கள், தன்னுடைய குறைகளை அவர்கள் உணரவே மாட்டார்கள். யாராவது வந்து நீ இப்படி செஞ்சிருக்கிறது உன்னுடைய தவறு தான் சொன்னால் அந்த மனிதன் மேல் அவர்கள் கோபப்படுவார்கள், எரிந்து விழுவார்கள். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் சிலருக்குள்ள இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னை சுற்றி தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் உணர மாட்டாங்க. ஏதேன் என்பது சந்தோஷமான இடம், மகிழ்ச்சியான இடம். இன்னைக்கு பூமியில் தேவன் மகிழ்ச்சியாய் மனிதனை வைப்பதற்கு குடும்பத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியாய் வைப்பதற்கு சபையை கொடுத்தார், மகிழ்ச்சியாய் வைப்பதற்கு உறவுகளை கொடுத்தார், மனிதனுடைய அந்த மகிழ்ச்சிக்கென்று ஆவிக்குரிய வரங்களை கொடுத்தார், ஆவிக்குரிய கிருபைகளை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கூடவே வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்குள், அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்குள் கலிகூறு அப்படின்றது. நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லாம் இருந்தும் கூட ஒரு வெறுமையை போல் அவங்க உணர்வாங்க. தன்னை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் நல்லது இருக்கின்றத அவங்களுடைய நினைவிலேயே வராமலே போயிடும், அவங்களுக்கு அந்த சிந்தனையே வராமலே போயிடும். ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் என்றால், அவங்களுடைய உள்ளான மனிதனில் அவர்களுடைய செய்த சில கடந்த காலத்தில் உள்ள அந்த குற்ற உணர்வு உள்ளுக்குள்ள அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்ததாக இருக்கலாம், சரீர பிரகாரமாக செய்ததாக இருக்கலாம், இல்லை யாருக்கும் செய்யாமல், அதாவது யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒன்று கடந்த காலத்தில் பட்ட அந்த காயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குமே. ஆனால் அவங்க அப்படி இருப்பாங்க. பாவத்தில் இருந்து விடுதலை பெற்ற அநேகர் குற்றப்படுத்தும் அந்த மனசாட்சியிலிருந்து இன்னும் விடுதலை பெறவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். வெறும் பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்க மட்டுமல்ல, அந்த பாவம் விளைவிக்கிற, பாவம் கொண்டு வந்த அந்த குற்ற மனசாட்சியில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அதிலிருந்து நம்மை விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே அந்த விடுதலையை நம்மால் அனுபவிக்க முடியும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேதத்திலிருந்து சில பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 37 50 வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு வீட்டில் பந்தி இருக்கிறார். அந்த வீட்டில் ஒரு பரிசேயன் அவரை பந்திக்கு கூப்பிட்டு இருக்கிறார். அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தருகே கொண்டு வந்து விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுகிறாள். அழுது கண்ணீரினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள், தன் தலைமயிரினால் அதை துடைக்கிறாள், பாதத்தை முத்தம் செய்கிறாள். இப்படி சில சம்பவங்கள் நடக்குது. அப்போ இதை நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. ஏன்னா இவைகளை இதிலேருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறதுனா அந்த கடைசி வசனம் 50வது வசனம். அதில் இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்வார், சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததும்பார். ஆனால் அந்த பெண்ணுக்கு சரீரத்தில் நோயே கிடையாது. அந்த பெண் எதையும் வாயை திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வார், சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி எங்க பயன்படுத்தி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் சுகம் கொடுக்கிறாரோ அங்குதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். எங்கெல்லாம் சரீர பிரகாரமான சுகமோ அல்லது ஒரு அற்புதமோ எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 48-12 வரைக்கும் இந்த 48ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா அதில் 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயின் சம்பவம் போட்டிருக்கும். எவீருவின் வீட்டுக்கு இயேசு போகும் பொழுது வழியில் அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தங்களை தொடுகிறாள். தொட்ட உடனே தனக்குள் சுகமானதை அவர் உணர்கிறாள். அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது கரெக்டாக 48ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வார், சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கே அந்த பெண்ணுக்கு சரீர சுகம். அப்போ இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இதே வார்த்தையை மார்க் 10ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 52வது வசனத்தில் இயேசு இது சொல்லுவார். அங்கே பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுக்க குருடனாகவே இருந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு பிறவிலிருந்தே குருடன் தான், அவருக்கு பார்வையே கிடையாது. அப்போ அந்த மனுஷனை குணமாக்கும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
இங்கே யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை இயேசு பேசுகிறார்னா ஒரு சுகம் நடைபெறுகிற இடத்துல மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசுகிறார். ஆனால் இதே வார்த்தையை லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த பாவியான அந்த ஸ்திரியை பார்த்து பேசுகிறார். காரணம் என்ன? அந்த பெண்ணுக்கு சரீரத்தில் எந்த நோயுமே இல்லை, ஆனால் குற்ற உணர்வு அவளுக்குள்ளே. நான் செய்தது தப்பு, நான் செய்கிறது பாவம், என்னால் விட முடியலை, எனக்குள்ள அது அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சது போல அது அவளை அழுத்திக்கிட்டே இருக்குது. அவள் யார் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்கல. சுற்றிலும் பரிசேயர்கள் இருக்கிறாங்க, வேத பாரர்கள் இருக்கிறாங்க, எல்லா ஆண்களும் இருந்தாலும் எதை பற்றியும் அந்த பெண் கவலைப்படலை. இயேசுவின் பாதத்துக்கு வந்தாள். அவளுக்கு தேவை அந்த குற்ற உணர்வுலேருந்து விடுதலை. அந்த குற்ற உணர்வுலேருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் வந்து அவருடைய பாதத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்குள்ளிருந்து அந்த பாரம் எல்லாம் கண்ணீராய் அப்படி வெளியில வர ஆரம்பிக்கிறது. அவள் தன்னுடைய ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க கவனமா அந்த பகுதியை வாசித்து பாருங்க. இயேசுவினிடத்துல இருந்து ஒரு வார்த்தை கூட அந்த பெண் பேசவே இல்லை. அவளுடைய கண்ணீர், அவளுடைய செயல், இதை பார்த்தவுடன் அவர் நன்றாய் புரிந்து கொண்டார். அதை தான் நினைக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு கூட நீங்கள் உணராமல் கூட இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பாதத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்களை நன்றாய் புரிந்தவர் சொல்கிறார், சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்த பெண்ணுக்கு சொன்னது போல இன்றைக்கு நமக்கு சொல்ல முடியும். எங்கே நாம் இதை தவறு பண்ணுகிறோம், எந்த இடத்துல மிஸ் ஆகுது? நிறைய பேருடைய ஆத்மாவில் அந்த கழிவுறுதலே வரலை. நான் ஒரு சபையின் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நூற்றுக்கணக்கான விசுவாச பிள்ளைகளை சந்திக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் நன்றாய் அவர்களுக்கு வேதம் தெரியும், ஜெபிப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் அந்த கழிவுறுதல் அவங்களால பார்க்கவே முடியலை. அவங்களை சுற்றி இருக்கிற உறவுகளின் மேன்மைகள் அவர்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, சில நேரங்களில் அவங்களோடு சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, நல்லா தான் ஜெபம் பண்ணுறா, நல்லா தான் பைபிள் படிக்கிறா, ஆனால் ஏன் எரிஞ்செறிஞ்சு விடுறான்னு தெரியலையே, ஏன் எங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்கன்னு தெரியலையே. இது நிறைய நபர்களுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை. என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா அவங்களுக்குள்ள இன்னும் குணமாக்கப்படாத ஆவியில அந்த காயங்கள் அப்படியே இருக்குது. அந்த குற்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அது அவர்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே விடாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் கொடுக்கிற சுகம் என்பது வெறும் சரீர சுகம் மாத்திரமல்ல. சரீர சுகத்தை பெற்ற அநேகர் இயேசு விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஏனென்றால் அவங்களுடைய ஆத்மாவில் குணப்படுத்தப்படாத இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கிறபடியினால் தேவனிடத்துல நெருங்கி வர முடியல, நன்றி உணர்வோடு இருக்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினபடி எங்கே குற்ற உணர்வு இருக்குதோ அங்கே நன்றி உணர்வே இருக்காது. அவங்க தேவன் செய்த நன்மைகளை நினைப்பதில்லை. எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் அவங்களுக்கு அது திருப்தியாய் வருகிறதில்லை. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை ஏற்றுக்கொண்டது போல எல்லாரையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு வருவதே இல்லை. நிறைய நபர்கள் இதில் சிக்கி இருக்கிறார்கள். இதை மன வியாதின்னு சொல்லி நவீன மருத்துவம் சொல்லுகிறது. சரி, இதுக்கு என்ன தீர்வு? எப்படி இதை ஆண்டவர் சரிப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் எடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கர்த்தர் அதில் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் அப்படி பாதிக்கப்பட்டான், ஒரு மனுஷன் தனக்குள்ள பாவம் உண்டுன்னு உணரப்பட்டான் அப்படின்னா 2 ஆடுகளை அவன் கொண்டு வர வேண்டும். அந்த கொண்டு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒரு ஆடு பலி செலுத்தப்படும். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய குறைகள், குற்றமுள்ள மனிதர்கள் தங்கள் கைகளை அந்த ஆட்டின் மேலே வைப்பார்கள். அந்த ஆடு அடிக்கப்படும். ஆசாரியன் அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு திரைக்குள் போவார். பிரதான ஆசாரியன் அந்த திரைக்குள் போய் தேவனும் உடன்படிக்கை பெட்டியும் இருக்கிறதான அந்த கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அங்கிருந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தெளித்து, வெளியில வந்து அந்த பலிபிடத்தில் தெளித்து விட்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். இது திரைக்கு உள் நடைபெறுகிறபடி, ஏன்னா திரைக்கு உள்ள அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறதுனால இவங்க வெளியில நிற்கிறாங்க. ஜனங்களுக்கு அது எந்த விதமான ஒரு செயல்பாட்டையுமே செய்யாது. ஏன்னா இந்த ரத்தம் தெளிக்கப்படுது, திரைக்கு உள்ளதான் தெளிக்கப்படுகிறது. திரைக்கு வெளியில இவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது எதுவுமே எந்த சைடு எஃபெக்ட்டுமே பண்ணாது. அதனால தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர்களுடைய அந்த மனசாட்சி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த குற்றம் தவறு எல்லாமே அவங்களுடைய மனசாட்சிக்குள்ளதான் பதிவு பண்ணப்படுகிறது. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த ரெண்டாவது ஆட்டை கூப்பிட்டு அந்த 2வது ஆட்டை பிடிச்சு அந்த 2வது ஆட்டுக்கு முன்பதாக இவர்கள் தங்களுடைய குறைகளை பேச ஆரம்பிப்பார்கள். தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அதுக்கு அடையாளமாய் அந்த ஆட்டின் மேலும் தங்கள் கைகளை வைப்பார்கள்.
அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய குறை, குற்றம், குற்ற மனசாட்சி எல்லாமே இப்போ இந்த ஆட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு அதுக்கு அடையாளம். எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டு இந்த ஆடு வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடப்படும். அந்த வனாந்தரத்துக்கு அதை அனுப்பி விடுவாங்க பாருங்க. அப்படி அனுப்பி விடும் பொழுது இப்போ அது ஆடாய் அல்ல, அங்கே போகிறது ஆடாய் அல்ல, இந்த மனுஷனுடைய குற்ற மன உணர்வு, குற்ற மனசாட்சியை அது சுமந்து கொண்டு போகிறது. அதை பார்க்கிற மனுஷன் அது தூரமாய் போக 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 என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய குற்றம் என்னை விட்டு நீங்கி போயிருச்சு, அந்த குற்ற உணர்வு என்னை விட்டு நீங்கி போயிருச்சுன்னு அந்த மனுஷன் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் அவனுடைய இருதயம் லகுவாய் மாறுகிறது. அவனுடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்து அந்த உணர்வு உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. எவ்வளவு பெரிய பாவினா, என்னையே தேவன் மன்னிச்சிட்டாரு, நானும் எல்லா மனுஷனையும் மன்னிக்கணுன்ற உணர்வு அந்த மனுஷனுக்குள்ள வருகிறது. இதைத்தான் ஆண்டவர் இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வச்சார். அப்போ அந்த 2 ஆட்டில் ஒன்றினுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அது திரைக்குள் தெளிக்கப்படுகிறபடினால் வெளியில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன செய்துன்னு தெரியலை. ஆனால் தெளிக்கப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய வல்லமை என்ன என்பதை புரிய வைப்பதற்கு தான் இன்னொரு ஆட்டை போக்காடாய் கர்த்தர் விட சொல்லுகிறார். இது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். ஆனால் இது இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே இங்கே இது எப்படி மாறுகிறது அப்படின்னாச்சுன்னா, நமக்கு இயேசு இந்த 2 ஆடு செய்ததை அந்த ஒரு நபர் செய்கிறார். அந்த ஒரே நபர் செய்கிறார். அவருடைய ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கப்பட்டது மட்டுமல்ல, அது நம்முடைய குற்ற உணர்வையும் சுமந்து தீர்த்தது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்ததுன்னு வசனம் சொல்லுகிறது. மன்னித்தது மட்டுமல்ல, உள்ளே தெளிக்கப்பட்ட ரத்தம் மன்னிப்புக்கு அடையாளம். அவர்கள் செய்த குற்றத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார். ஆனால் மன்னித்தால் மட்டுமல்ல, அது ஒரு பகுதி தான். அடுத்து 2வது என்னன்னா சுத்திகரிக்கிறது. அப்படின்னாச்சுன்னா அது அந்த இடமே தெரியாத அளவுக்கு சுத்தமாக்குறது. இன்னைக்கு நிறைய பேருடைய உள் மனசுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்க சிலர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் செய்த தப்புக்கெல்லாம் பாவ மன்னிப்பே கிடையாதுங்க, அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த பழைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வர்றதுனால அவங்களால கிறிஸ்துவனிடத்தில் நெருங்கி வந்து நன்மைகளை பெற முடியலை அநேகர். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த போக்காடாய் விடப்பட்ட அந்த ஆடு தான் சாட்சி அந்த ஜனங்களுக்கு. என்னுடைய குற்ற மனசாட்சி என்னை விட்டு நீங்கி போயிருச்சுன்றதுக்கு சாட்சி அந்த நீங்கி போன அந்த ஆடு தான், அந்த போக்காடாய் விடப்பட்ட ஆடு தான் சாட்சி. அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு எது சாட்சி? நமக்கு எது சாட்சி அப்படின்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அதில் நம்ம வாசித்தோம் அப்படின்னாச்சுன்னா, அங்கே 14, 15, 16 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14, 15, 16 என்னோடு சேர்ந்து இதை திருப்பிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான பகுதியாக இருக்கும். 14, 15, 16 இவைகளை வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். இந்த பூரணம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், நம்முடைய குற்றம் நீங்க நாம் கழுவி சுத்திகரிக்கப்படணும்னா அதை நம்மளை எப்படி கர்த்தர் மாத்துறார் அப்படின்னா, பூரணமுள்ள மனுஷனாய், ஒரு குறையும் இல்லாதவனாய் அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அடுத்து இனி இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவங்களுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். ஏன் ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது? அவருடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் இனி ஆண்டவர் நினைப்பதே இல்லைன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி அந்த போக்காடு எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போனதோ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு அதை 2 ஆடு செய்ததை இயேசு ஒரே நபராக செய்தார். அவர் நம்முடைய குற்ற மனசாட்சியை கம்ப்ளீட்டாக நம்ம விட்டு எடுத்துட்டார். அது நமக்குள்ள இப்போ இல்லை. ஆனால் இருக்குன்னு சொல்லி நம்ம மனசு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. நாம தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர தேவனை பொறுத்த வரைக்கும் இல்லை. நம்ம இருக்குன்னு நினைச்சோம் அப்படின்னா தேவனிடத்தில் இன்னும் சரியாய் ஐக்கியப்படவில்லை என்பது தான் சரியான அர்த்தம்.
நமக்குள்ள அது இருக்கா இல்லையான்றது வேதம் என்ன சொல்லுதோ நம்ம அதை அப்படியே நம்பணும். அதான் இந்த இடத்துல நமக்கு நீங்கள் வேத வார்த்தைகளை எவ்வளோ தூரம் நம்புறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:7 அது என்ன சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா நீக்கினா என்ன அர்த்தம்னா நம்மை விட்டு எடுத்துட்டார், கம்ப்ளீட்டாக எடுத்துட்டார். எடுத்தது மட்டுமல்ல, நம்மை சுத்திகரித்தார். அதுக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருகிறார். எப்பேற்பட்ட குற்ற உணர்வாக இருந்தாலும் சரி, அவங்கள அங்கிருந்து வெளியில் கொண்டு வருகிறார். கடந்த காலத்தில் நம்ம செய்திருந்தது தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாமல் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி, நம்மை கொண்டு வருகிறார். அநேகருடைய ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் முடிவு நல்லா இல்லை. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுது இருந்த அந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் போகும்பொழுது அந்த முடிய போகிற நேரத்தில் இல்லாத காரணம் என்னவென்றால், அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சில சம்பவங்களை அவர்களால் மறக்கவே முடியலை. ஆனால் இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் மாத்திரமல்ல, நாம் அவைகளை அறிக்கை பண்ண வேண்டும். ஆள் மனசில் நம்ம நம்ப வேணும். தேவன் என்னை பார்க்கிறது போல நான் பார்க்க பழகணும். அப்படி பார்க்க பழகிட்டேன் அப்படின்னாச்சுன்னா அந்த குற்ற உணர்வுலேருந்து நான் விடுதலை ஆயிடுவேன். அப்போ நம்ம விடுதலை ஆக்கப்பட முடியும். அது வெளியில் யாருக்கும் தெரியாது, நமக்குள்ளவே இருக்கும். இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாச்சுன்னா, அந்த மனுஷன் இருக்க அந்த குற்ற உணர்வுள்ள மனிதர்கள் மற்ற மனிதத்தில் சமாதானமாய் பழக மாட்டார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நன்றி உணர்வோடு அவங்க வரமாட்டாங்க. கர்த்தரை நினைச்சாலே இருதயம் நிறைஞ்சு அப்படியே கண்களில் நன்றி உணர்வினால் கண்ணீர் வரும். எவ்வளோ பெரிய பாவி நான், எவ்வளோ பெரிய மீறுதல் உள்ளவன், என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரே, என்னை அவர் ஏற்றுக்கொண்டாரே. அப்படி அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா எந்த மனுஷனை பார்த்தாலும் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா தன்னையே தேவன் ஏற்றுக்கொள்வாரே. ஆனால் நானும் அவரை போலவே மாற வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய இரத்தத்துக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது. அவரை போலவே நம்மை மாற்றுகிற அந்த வல்லமை இருக்குது. அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்கள் ஆவி ஆத்மாவில் இருக்கக்கூடிய முழு குற்றமும் வெளியில் போயிருச்சுன்னா உங்களால் எந்த மனுஷனையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு தவறு செய்த மனுஷனாக இருந்தாலும் நம்மால் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய சுபாவம் நம்முடைய குற்றத்தை நீக்குவது மட்டுமல்ல, அதிலிருந்து நம்மை சுத்திகரித்தார், கம்ப்ளீட்டாக விடுதலை ஆக்கினார். இதை இன்னும் கூட தெளிவாக வெளிப்படுத்தல் 1:6 நம்ம வாசிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா யோவான் மூலமாக அந்த வெளிப்படுத்தல் 1:6 எப்படி சொல்லுது அப்படின்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிற அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாராம். யாரு எது மாற்றினது அப்படின்னா அவருடைய ரத்தம். அந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவம் மட்டுமல்ல. சிலர் நினைக்கிறாங்க பாவம் மட்டும்தான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை, டோட்டலாக உள்ளத்துக்குள்ளே இருந்த கம்ப்ளீட்டும் இப்பொழுது ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது என்னை ஒரு நிரபராதியாய் எந்த குற்றமும் செய்யாத மனுஷனை போல் அவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். என்னை ஆசாரியனாய், அவருடைய ஊழியம் செய்கிற மனுஷனாய், அவரால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இதில் விஷயம் என்னன்னா, கர்த்தர் இப்படி தான் பார்க்குறாரு. ஆனால் நம்மளை எப்படி பார்க்குறோம், அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. எனவே தேவன் நம்மை பார்க்கிற இந்த பார்வைக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்களை நம்மால் செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது ஒரு பெரிய பாரங்களை தூக்கிட்டு வந்த மாதிரி கொண்டு வந்தாள். அவளுக்குள்ள அவ்வளவு அழுத்தம். அந்த லூக்கா 7 வருகிற அந்த பாவியான ஸ்திரீ, ஏகப்பட்ட குற்றம், அவளுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். பாவியான ஸ்திரீ, அவர் வந்து உட்கார்னோடனே கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியும் வெளியரங்கமான பாவம் செய்கிற பெண் தான். ஆனால் உள்ளத்திலோ வாதிக்கப்படுகிறாள். இது என்னை ரொம்ப வாதிக்குது, இதை விட்டு நான் வெளியில வர விரும்புகிறேன், என்னால் முடியலை, இது என்னை அழுத்துகிறது அப்படின்ற அந்த உணர்வுல யாருமே விடுதலை தர முடியல. இயேசுவின் பாதத்தில் வந்து நின்றாள்.
இயேசுவின் பாதத்தில் வந்து நின்ற உடனே அவர் அந்த இயேசுகிட்ட வந்த உடனே அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு நன்றி உணர்வு வர ஆரம்பிக்கிறது. என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார், யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று விசுவாசிக்க 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 இருதயம் அப்படியே லெகுவாய் எளிதாய் மாற ஆரம்பிக்கிறது. அதுதான் ஆண்டவர் அந்த பரிசேயன்ட்ட சொல்லும் போது கூட சொல்லுவார், இவன் அதிகமாய் அன்பு கூர்ந்தால் அப்படின்பார். அதிகமாக அன்பு கூர்ந்தபடினால் இவர் செய்த அநேக குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். இந்த நாட்களில் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் அநேகர் தங்களை தாங்களே குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிம்பிளாக அவங்க லைஃப்பில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கலைன்னு டக்குன்னு அவங்கள அறியாமலே சொல்கிறாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, அதனால தான் இன்னும் நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று நடந்துருச்சு போல இருக்குது, எதிர்பாராத நஷ்டம் வரும் பொழுது கடந்த காலத்தில் செய்த அந்த தவறு அப்படிதான் போல இருக்குது, அவங்களே அப்படி நினச்சிக்கிறாங்க. என்ன காரணம்? இவங்களுக்குள்ள எப்படி உணர்வு வந்துச்சுன்னா இவங்க அதையே கேட்குறாங்க. இயேசுனுடைய இரத்தத்தை குறித்த தியானம் இல்லை, இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தில் அவர் என்னெல்லாம் செஞ்சார் என்பதை குறித்த எண்ணம் இல்லை. தங்களை குறித்தும் தங்களுடைய செய்கையை குறித்துமே அதிகமாக யோசிக்கிறாங்களே தவிர கிறிஸ்தவம் என்பது, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் என்பது நான் யார், நான் என்ன செய்தேன் என்பதில் அல்ல, அவர் யார், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய புண்ணியம் என்ன. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்தகார இருளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது குமாரனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கிறவங்களோடு நம்மளுடைய உறவு இப்படி இருக்குது. நம்மளால் சிரித்த முகத்தோடு பழக முடியுதா? சர்ச்சில் இருக்கிறவங்கள்ட்டலாம் நல்லா தான் பழகுவோம், நமக்கு தெரிஞ்ச ஜெப நண்பர்கள்ட்ட நல்லா தான் பழகுவோம், அது இல்லை விஷயம். மற்ற நபர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் முக்கியம். இயேசுவை அறியாதவர்களிடத்தில் நம்முடைய உறவு எப்படி இருக்குது? சிரித்த முகமாய் பழக முடிகிறதா? புறஜாதி ஜனங்கள் மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோமா? ஏன் தெரியுமா? தேவன் என்னை மன்னித்தார், என்னை ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த அறிவு என்னுடைய ஆத்துமாவில் வந்து விட்டதென்றால் எந்த மனுஷனையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற அறிவு எனக்குள்ள வந்துடும். ஏனென்றால் நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். அதாவது நாம காண்கிற மனிதனிடத்தில் அன்பு காட்டாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்வதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற வேலை. பழைய ஏற்பாட்டிலிருந்து இதுக்கு தேவன் சில வசனங்களை வைத்திருக்கிறார். எப்படி இந்த குற்ற உணர்வை எடுப்பார், எப்படி அது மாறும் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அவைகளை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒருவேளை இப்போ நீங்கள் ட்ராவலில் இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம், உங்களுக்கு பைபிள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். தயவாய் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேதத்தை எடுத்து பார்த்து வசனம் இப்படியா இருக்கிறது என்பதை பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதில் இந்த குற்ற உணர்வை குறித்து அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 38:17. இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் கொலைக்கு விலக்கினீர், என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அதாவது கசப்பு என் சமாதானத்துக்குள்ளா. இன்னைக்கு தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் சமாதானத்துக்கு குறைவுக்கு காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பான அனுபவம். அந்த கசப்பு கடந்த காலத்தில் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த சில கசப்பு, எதிர்பாராமல் வந்த சில கசப்பு. அதாவது மனுஷன் நமக்கு எதிரி கிடையாதுங்க, மனுஷன் நமக்கு எதிரி கிடையாது. நான் திருமணமான புதுசில் நான் ஒரு இந்து குடும்பத்தின் பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டு எனக்கு திருமணம் முடிக்கணும்னு பொண்ணு பார்க்கும் பொழுது என்னுடைய விருப்பமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே மனைவி அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது, வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஜெபத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. என்னை ஜெபத்தில் நடத்த எனக்கு உதவி செய்ய இப்படி ஒருத்தங்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பார்த்த பெண் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்சி பேக்ரவுண்டில் கல்யாணம் பண்ணி வச்சார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த அந்த பெண். அந்த பெண்ணுக்கோ எனக்கு தெரிஞ்ச அளவு கூட ஒன்றும் தெரியாது. ஜெபம்னா அங்கே உங்களுக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் அந்த லைன்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய காரியங்கள் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவை எதிர்த்து என்னால் பேசவும் முடியலை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் அந்த திருமணத்தில்
பங்கு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அநேக தேவ மனிதர்கள் சொன்னாங்க உன் வாழ்க்கை பயிற்சி அப்படின்னாங்க. கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை அந்த அந்த வயசில் எனக்கு என்ன புரியுமோ அதை பேசினார். ஆனாலும் என் இருதயத்துக்குள்ளே எங்கள் அப்பாவை குறித்து ஒரு கசப்பு எனக்குள்ளே வந்துடுச்சு. என்னால் அந்த குற்ற உணர்வு இப்படி பண்ணிட்டாரே, என்னால் அவரை மன்னிக்க முடியலை. அந்த கசப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கசப்பு எவ்வளோ தூரம் அப்படின்னாச்சுன்னா, ஏனென்றால் நான் அந்த பட்ட பாடுகள், அந்த சில வருடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மாம்சப்படி வாழுகிற ஒரு கிறிஸ்தவரும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற ஒரு கிறிஸ்தவங்களும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்றது இந்த லைனில் இருக்கிற சிலரால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு போராட்டம், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், எங்கேயாவது போகணும் அப்படிங்கும் போதெல்லாம் தடை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வரமாட்டாங்க. திடீர்னு ஊரில் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும், அதுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்த நான் அதில் எப்படி பிழைக்க முடியும்னு கர்த்தர் சொல்கிறார். நான் போக மாட்டேன். ஆனால் அவங்க சொந்தங்கள் உறவுகள்லாம் போகணும் அப்படின்ற அந்த மாதிரி சில காரியங்கள். அப்போ கடைசியில் அந்த கோபம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா எங்கள் அப்பா மேலே போய் நிற்கும். என்னால் எங்கள் அப்பாவை அந்த ஒரு விஷயத்தில் மன்னிக்க முடியல. கசப்பு, அப்படியே ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள, எங்கள் அப்பா பேச்சை கேட்டு நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ள, அது அப்படியே உள்ளுக்குள்ளே என்னுடைய ஆத்மாவில் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வெளியில் ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன், அப்பா பார்ப்பேன், பிரேஸ் லார்ட் சொல்லுவேன், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் எதுவுமே அது என்னுடைய உள்ளத்துலேருந்து வெளியில் போகலை. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் அப்பா ஒரு பக்கவாத பேஷண்ட், அவங்களால எந்திரிக்க முடியாது. அதாவது என்னை பிடிச்சு நடப்பாங்க, அவங்கள குளிப்பாட்டுறது, அவங்களுக்கு டைபர் போட்டு விட்றது, அவங்களுடைய கழிவுகளை க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஒரு நாள் அப்படி எங்கள் அப்பாவுக்கு அதை அப்படி க்ளீன் பண்ணி அவரை குளிப்பாட்டும் போது அது என்ன அறியாமலே ஒரு உணர்வு எனக்குள்ளே வருது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே நான் கோபமாக இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அப்படி ஒரு உணர்வு வருது. அதெல்லாம் அவரை க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ண போகும்போது ஆவியானவர் எனக்குள்ளே அப்படிப்பட்ட உணர்வு கொண்டு வருகிறார். நீ அவருக்கு சரீர பிரகாரமான நோய்டா, உனக்கு ஆத்மாவில் நோய். அவருக்கு சரீரத்தில் பேரலிசிஸ்னா, உனக்கு ஆத்மாவில் இந்த பகுதியில் உனக்கு பேரலிசிஸ். உன்னால் அந்த பகுதியை கடந்து போக முடியலை. நீ உனக்குள்ள அந்த கசப்பு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது, உன்னால் அதை சரிப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அந்த உணர்வு வந்ததை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நான் அறிக்கை பண்ணேன், மன்னிப்பு கேட்டேன். இப்போ நான் போய் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணுன்ட்டு நான் போகிறேன். ஆனால் எங்கள் அப்பாவால் அதை சரிப்படுத்தவே முடியலை. அவர் சிரிக்கிறார், அழுகிறார். சில நேரங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்காக என் கையை அப்படியே நான் எப்போ வருவேன்னு என்னை எதிர்பார்த்து காத்து நிற்பார். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சமாதானத்துக்கு காத்திருந்தோம். அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு, குற்ற உணர்வு, மன்னிக்க முடியாத தன்மை. அதான் சிலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது கசப்பில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அந்த கசப்பு வெளியில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, அப்படியே உள்ளே இருக்கும். அதுக்கு என்ன வழின்னா, தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குலுக்கி விலக்கினேன். கசப்போடு நம்ம பரலோகம் போக முடியாது. பூமியில் யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருந்துச்சுன்னா, அவங்க செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா, அவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. அது நம்ம அழுத்தும். தேவ சமூகத்தில் நம்ம நிலைநிற்க விடாது. எல்லாம் நடக்கும். குற்ற உணர்வோடு கூட அந்த குற்றம், அந்த கசப்போடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் போய் சமாதானமாய் உங்களால் நிற்க முடியாது. அந்த மனுஷனை நினைக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் சமாதானம் வராது. அதை உங்களை நினைக்கும் போது கோபமும் எரிச்சலும் பொறாமையும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற அந்த உணர்வும் வருமே தவிர தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு வராது. தேவன் நம்மை அதில் குணமாக்க விரும்புகிறார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர் அப்படின்றார். என் பாவத்தெல்லாம் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதுகுக்கு பின்னாடி, அவருடைய பார்வைக்கு பின்னாடி போயிடுச்சு. அதை பார்க்கவே மாட்டார். அவர் அதை திரும்பி பார்க்கறதே இல்லை, அதை நினைப்பதே இல்லை. அவரை பார்க்கவே முடியாது. அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டார், அப்படி தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டார். இனி அதை அவரே பார்க்க மாட்டார். அவரே பார்க்காத ஒன்றை நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அவரே நினைக்காத ஒன்றை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை போல மாறுவதற்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். அப்பா பிதாவே, கலாத்தியர் 4:2 சொல்லுகிறது,
அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தார். மன்னிக்க 2 அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள வச்சார். அவர் இனி முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லுது பாருங்க, முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டார். அவைகளை அந்த வசனம் சொல்லுகிறது, முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார். அது அவருடைய ஃபோக்கஸ்லே கிடையாது, அவர் அதை பார்க்கிறதே கிடையாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் நம்முடைய கண்ணை திறக்கும். இன்னொரு வயது பகுதியை நான் வாசிக்கிறேன். எரேமியா 31:34. அதில் இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து, அது ஒரு கமா போட்டிருக்காரு, அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிறது மட்டும் இல்லை, அவருடைய மைண்ட்லேயே அது இல்லை, அவருடைய சிந்தனையிலே அது கிடையாது, அவருடைய மனசில் அப்படி ஒரு சம்பவமே. இப்போ என்னை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டவனா அப்படின்னு அவர் பார்க்கறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இவைகளை நாம் இருக்கிற வண்ணமாகவே புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுடைய கண்களை திறப்பாராக. தேவன் மேலே அன்பா பொங்கிருச்சுன்னா பரலோகம் உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துரும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்கள் இருதயத்தில், இங்கே இருதயம்னா வாயில் வரல, இன்னும் உள்ளுக்குள்ளே தான் அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. இன்னைக்கு தேவனிடத்தில் நெருங்கி சேர விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வு, மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை, அல்லது மற்றவர்கள் ஏற்படுத்திட்டு போன அந்த காயம் இன்னும் சரிப்படுத்தப்படாமல் இருப்பது, இது நமக்குள்ள அப்படியே அழுத்தி நம்மளை வேற ஒரு கட்டத்தை கொண்டு போயிடும். அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த நினைப்பு, இப்போ இல்லை. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், என்றைக்கு இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவருடைய ரத்தம் கழுவப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுத்தோமோ, என்றைக்கு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டோமோ, அப்பொழுதே அவர் நம்மை பார்க்கிற பார்வையே மாறிடுச்சு. இப்போ பாவியாய் அல்ல, பரிசுத்தனாய் பார்க்கிறார். அவர் என்னை அப்படி பார்த்திருக்க, நானும் மற்றவர்களை, என்னிடத்தில் தவறு செய்தவர்களை, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னித்து குற்றமே செய்யாதவர்கள் போல அவர்களை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அப்படி வரும்பொழுது மட்டும்தான் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷனாய் நாம் மாறுகிறோம். இன்னொரு வேத பகுதியை கூட வாசிக்கிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து தான் இந்த சம்பவங்கள்லாம் வருது. சமுத்திரத்தின் ஆழம் அப்படின்னாச்சுன்னா இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, எந்த மனுஷனும் கண்டுபிடிச்சது கிடையாது. அது போக போக போய்கிட்டே இருக்கும். அப்படி எந்த மனுஷனும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுகிறார். நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மகிட்ட எவ்வளவோ குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் அதை யாருக்கிட்டையும் போய் சொல்றதில்லை, யாருக்கிட்டையும் சொல்லி சிரிக்கிறதே இல்லை. தேவன் அதை ஆழங்களில் போட்டார், முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டார், அவருடைய மனசில் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், அதை ஆழங்களில், சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் அப்படின்றாங்க. அவருடைய ஆழம் என்பது யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகுது. அந்த பாவங்களை அவர் யாருமே கண்டுபிடிக்கலை, நம்ம தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒன்று ஒன்றா நம்ம சில நேரங்களில் நம்ம அது செஞ்சேன், இது செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, தேவன் நம்மை பார்க்கிறது போல நாம் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவன் உங்களை அப்படி தான் பார்க்கிறார். அவர் குற்றம் பார்க்கலை, தேவன் உங்களை குற்றம் பார்க்கலை. அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை அழைக்கிறார். ஏசாயா 43:25 அதனுடைய இன்னொரு பகுதியை சொல்லுகிறார். அதில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா 25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். குலைத்து போடுகிறதுன்னு என்ன தெரியுமா? இல்லாமலே செய்கிறது. நானே அதை செய்கிறேன் அப்படின்ற, எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தரே அதை செய்கிறார்.
நம்ம அவைகளை விட்டு வெளியில் வர பழகணுங்க. நம்ம அதை விட்டு வெளியில் வர பழகணும். நம்மை நாம் பார்க்கிற பார்வை மாறணும். நம்மை குற்றவாளியைப் போல நீங்கள் உங்களை பார்க்காதீங்க. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய் நாம் செய்த தவறுகள், குற்றங்கள் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தம் பரிகரிக்கும், மன்னிக்கும். எல்லாவற்றையும் அவருக்கு முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டார். இப்போ அவருடைய சிந்தனையிலே அது கிடையாது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் நீ எப்போ செஞ்ச அப்படின்னு தான் கேட்பார். ஆனால் நம்ம அதை மறக்கலை, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, தேவன் எப்படி இதுக்கு அனுமதி கொடுக்கலாம், அவர் எப்படி இதை செய்ய கொடுக்கலாம். சிலருடைய மரணங்கள் சிலரை ஆழமாய் பாதிச்சிருக்குது. விரும்பினவர்களுடைய மரணங்கள். கர்த்தர் எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தாரு, ஆண்டவர் எப்படி இதை விட்டார், எவ்வளவு நன்றா எங்கள் வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, எவ்வளவு நல்ல என் பிள்ளை இருப்பான், எவ்வளவு நல்ல நான் ஊழியங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா, இப்படி விட்டுட்டாரு, அவர் எப்படி விட்டாருன்னு சொல்லி அநேகர் இந்த நாட்களில் கர்த்தர் மேலே ஒரு மனத்தாங்கல் இருக்கிறாங்க. மனுஷங்க மேலே, கர்த்தர் மேலே, தன் மேலே குற்ற உணர்வு வரும்பொழுது தன்னையே குற்றவாளியாக மாற்றிடுறாங்க. தன்னை ஒரு குற்றவாளி போலவே அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரை பார்க்கிலும் தான் ஒன்றும் இல்லாதது போலவும், எல்லாரை பார்க்கிலும் தன் பரிதவிக்கப்படத்தக்கவன் போலவும், இப்படியே தன்னை பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வர்றாங்க. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றிலிருந்து நம்மை மாற்ற விரும்புகிறார். குற்ற உணர்வு குணமானால் நன்றி உணர்வு வரும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு என்ன உணர்வு வருகிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நன்றி உணர்வு வருதா? இயேசுவேன்னு சொன்ன உடனே உங்கள் கண் கலங்குதா? எவ்வளவு என் மேல் அன்பு வச்சிருக்கிறார், என்னை எவ்வளவு நேசிக்கிறார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம் என்னை அவர் எவ்வளவு நேசிக்கிறார், என்னுடைய நட்பு வட்டாரத்திற்குள் உள்ள எல்லாரை பார்க்கிறோம் என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த மனுஷனுக்கு மனிதர்கள் ஏற்படுத்திட்டு போன காயங்கள் பெரிதாய் தெரிவதே இல்லை. புதிய ஏற்பாட்டில் வந்தால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5:1 எழுதுகிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நாம் சொன்ன இந்த வசனங்கள், அதாவது என்னன்னா நம்ம வாசித்த கேட்ட இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்க வேதம் நம்மை நீதிமான் அப்படின்னு சொல்லுது. நீதிமான் அப்படின்னா நிரபராதி, எந்த குற்றமே செய்யாத ஆளு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இவைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் அது நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குற்ற உணர்வு உங்கள் ஆத்துமாவில் இருக்குமானால், உங்கள் ஆவியில் இருக்குமானால் அது உங்கள் சரீரத்தை பாதிக்கும், உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும். இது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. உங்கள் உள்ளான மனிதனில் இந்த வேத வசனங்களை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலகீனமும் காணாமலே போகும். நீதிமானுக்கு தயை உண்டு, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பாதை ராஜபாதை, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசத்தை கொண்டு வரணும்னா விசுவாசத்தினால் மட்டும்தான் அது நடக்கும். அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அவர் வரும்பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படணும். அப்படி காக்கப்படணும்னா நமக்குள்ள இந்த நாட்களில் குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. உங்களை குற்றவாளியாய் காட்டுகிற தேவன் உங்களை குற்றவாளியாய் ஒரு நாளும் பார்க்கல. அவரிடத்தில் வந்த மனுஷன் எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறார். மன்னித்தது மட்டுமல்ல, அவனை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், நிரபராதியாய் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். இனி அந்த மனுஷனுக்குள்ள குற்ற உணர்வு வரக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். சின்ன அதாவது மனம் திரும்புகிற மனுஷனுடைய இருதயம் இந்த பிறந்த குழந்தையினுடைய உள்ளங்கால்களை போல இருக்கும். அந்த இருதயத்தில் சின்ன உணர்வு வந்தாலும் அப்படியே தேவ சமூகத்தில் போய் அப்படியே மன்னிச்சிருவாங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க, சரியாக ஒப்புரவாயிருவாங்க. சின்ன ஒரு யாரை குறித்து எந்த தவறுதலான எண்ணம் வந்தாலும் உடனே தேவ சமூகத்துக்கு போயிடுவாங்க. இதை அப்படியே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நடக்க பெரியாளாகி நடக்க உங்களுடைய பாதம் எவ்வளவு கடினமாய் மாறுகிறதோ அவ்வளவு கடினமாக அந்த மனுஷனுடைய இருதயம் மாறிவிடுகிறது. காலப்போக்கில் அது அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துருது. சில தவறுகள் செய்துவிட்டு இவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் இவர்கள் செய்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறதுனால இதெல்லாம் தவறு இல்லைன்னு சொல்லி இவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பிரசங்கத்திலோ ஒரு செய்தியிலையோ அது உணர்த்தப்படும் பொழுது அவங்க தங்களை குற்றவாளியாய் பார்த்து தேவனை விட்டு விலகி போகிறார்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார்.
நான் உன்னை குற்றவாளியாக பார்க்கலை. உங்கள் ரத்தம், என்னுடைய ரத்தம் உன்னை கம்ப்ளீட்டாக கழுவி இருக்குது. நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அந்த கிரேக்க பதத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீதிமான் என்கிற அந்த கிரேக்க பதத்துக்கு அர்த்தம் பாவ உணர்வுகள் அற்ற, குற்ற உணர்வுகள் அற்ற மனிதன் அப்படின்னு அர்த்தம். குற்ற உணர்வு எவ்வளவுக்கு எவ்வளோ சரீரத்தை பாதிக்கும்னு சொல்லி நம்ம எத்தனை நபர்களுக்கு தெரியும்? ஆண்டவர் பாருங்கள், அந்த பாவ உணர்வு, அந்த குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா அந்த சரீரத்தை முடைக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வரும்பொழுது இயேசு அவனை சுகமாக்குவதற்கு பதிலாக உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, பாவ உணர்வு உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா நரம்புகளை முதல்ல பாதிச்சிடும். அந்த எண்ணம், அவர்கள் தங்களை தாங்களே குற்றவாளியாய் பார்த்து 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 அந்த நரம்பு எல்லாமே பலகீனப்பட்டுரும். அந்த கனெக்ஷன் எல்லாமே போயிடும். அந்த திமிர்வாதக்காரன் அது அடுத்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் அவன் ஆண்டவர் சுகமாக்குகிறார். நமக்கு எல்லாவற்றையுமே கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம், எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் போய் கூட்டங்கள் நடத்திட்டு யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லை அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொன்னால் வருகிற கூட்டம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கூட்டமாக இருக்குது. அத்தனை பேரும் பைபிள் படிக்கிறாங்க. ஆராதனை நடத்தும் போது அத்தனை பேரும் ஆவியில் நிரம்புறாங்க. எங்கே இவர்களுக்கு தவறு நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள சில காரியங்கள் இவங்க குற்றவாளியாக பார்க்கிறார்கள். இந்த பார்வை மாறாத வரைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியாது. தேவன் நம்மை நன்மை செய்ய வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் நம்மை பார்க்கிற அந்த பார்வையிலிருந்து விடுதலை பெற்றே ஆக வேண்டும். கர்த்தர் அவருடைய ரத்தம் அப்படிப்பட்டதான விடுதலை இந்த நாட்களில் நமக்கு கொடுக்குது. ஒரு மனுஷன் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டி சாக்கடையில் விழாது. நீ சாக்கடைக்கு பெயராதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது விழாது. ஏனென்றால் அதனுடைய ஜீன், அதனுடைய அதனுடைய குணமே அப்படிப்பட்டது, அது போகாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் பன்னிக்குட்டியாக இருக்கிறான். ஒரு பன்னிக்குட்டி இருக்குது. அந்த பன்னிக்குட்டியை கொண்டுட்டு போய் ரூமுக்குள்ளே வச்சு குளிப்பாட்டி ஏசி போட்டு பவுட்ரு போட்டு செண்டடிச்சு பெட்டு வாங்கி கொடுத்து, நான் உன்னை இப்படி மாத்திர நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அது இருக்காது. ஒரு மணி நேரத்துக்குள்ளே கதவை உடைச்சிட்டு அது அங்கே மறுபடியும் போய் சகதிக்கு தான் போகும். ஏனென்றால் அதனுடைய ஜீன், அதனுடைய வேர், அதனுடைய சுபாவமே எப்பவும் அங்கே போகிறதா இருக்குது. அதனால் தேவன் சுபாவத்தை மாற்றுகிறார். நமக்குள்ளே இருக்க அந்த ஜீனையே மாற்றுகிறார். மனிதன் உலகம், குற்றம், பாவம் இதிலேயே ஊறிக்கொண்டிருந்த எல்லாவற்றையும் சிலுவையின் மரணம், அந்த இரத்தம் நமக்குள்ளே வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்த எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்து புது மனுஷனாய், அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது மனுஷனாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அவருடைய வருகைக்கான கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஆவி ஆத்மா பரிசுத்தமாக்கப்படணும். அதில் இந்த குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா அது உங்களையே குற்றவாளியாக பார்க்கும். உங்களை மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் தன்னை எப்படி பார்க்கிறானோ அப்படி தான் மற்றவர்களை பார்ப்பான். ஏன்னா ஆண்டவருடைய பிரமாணம் அது, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. ஒரு மனுஷன் தன்னை குற்றவாளியாக பார்த்துட்டானா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் குற்றவாளியாகவே பார்ப்பான். அவனுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லுவான். அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவான். அவங்களோடு பழக மாட்டாங்க. ஆனால் உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. அவருடைய ரத்தம் உங்களை கழுவட்டும். அந்த நன்றி உணர்வினால் உங்களுடைய ஆத்மா கலிகூறும் பொழுது எந்த மனுஷனையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த உறவுகளோடும் கலிகூற முடியும். எப்பேற்பட்ட நெருக்கத்துக்கு மத்தியிலையும் கர்த்தர் நல்லவர்னு சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்தவர்கள் உங்களை சுற்றி நின்றாலும் என் தேவன் நல்லவர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாத மனநிலையில் அநேகர் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை ஒருவேளை உங்களால் நேசிக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கலாம். உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அது உங்களை விட்டு வெளியில் போகும் பொழுது பரலோகத்தின் நன்மை அந்த இடத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்பும். அந்த கசப்புகள் மாறட்டும். தேவன் சமாதானத்தினால் நிரப்பட்டும்.